ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கோயம்பேடோட பார்ட் 2 வீடியோ தான். காய்கறி வாங்க தான் நம்ம போனதே கோயம்பேட்டுக்கு. ஆனால் போகிற வழியில் மசாலா பொருள்லாம் பார்த்ததுனால ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அதை வாங்கிட்டோம். நீங்கள் மசாலா வீடியோ பார்க்கலன்னா நான் கீழேயே வந்து லிங்க் டேக் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து கோயம்பேடு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால வெளியே கூறு கட்டி விற்றுருந்தாங்க. அதையே நான் வாங்கியிருப்பேன். ஆனால் வந்து மார்க்கெட் உள்ள எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் போகிறேன். பழ மார்க்கெட் உள்ள போயிருக்கேன், காய்கறி மார்க்கெட் உள்ள இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். அதனால் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. குழந்தைங்களுமே கூட கூட்டின்னு போனால் அவங்களுமே ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய வந்து விதவிதமான வெஜிடபிள்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் பசங்க பார்த்துட்டு இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே அப்படிலாம் சொன்னாங்க. இந்த காலிஃப்ளவர்லாம் வந்து வெறும் லீவ்ஸ் மட்டும்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு பசங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. இது என்ன இது என்னன்னு கேட்டுட்டு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து கொஞ்சம் சீப் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இங்கே நம்ம வாங்குறத விட ஒரு 10 ரூபா வந்து கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ வந்து கருணக்கிழங்கு இந்த மாதிரி பூசணிக்காய்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வாங்கினோன்னா ஒன்று தான் தராங்க. பாதி வந்து கட் பண்ணி வச்சுட்டா பாதி வந்து வாங்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில கடையில் வந்து துண்டு போட்டே வச்சுறாங்க. இங்கே எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. 10 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க இந்த பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுக்கலாம். கருணக்கிழங்குலாம் வந்து அரை கிலோ 40 ரூபா, ஆனால் அதுக்கு மேலேயும் போட்டார். இஞ்சிலாம் 20 ரூபா, ரொம்ப தாராளமாகவே போட்டு இருந்தார். இஞ்சி பச்சை மிளகாலாம் சூப்பராக வாங்கலாங்க. 20 ரூபாய்க்கு தான் தராங்க, ஆனால் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலிஃப்ளவரில் வந்து ரொம்ப குட்டி குட்டி பூ தான், ஆனால் வந்து 3 காலிஃப்ளவர் வந்து 20 ரூபா அவ்வளோதான் கொடுத்துருந்தாங்க. நான் வாங்கின காய்கறி வந்து ஒரு 400 ரூபாய்க்கு மேலே இருக்கும், 400-500க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு 10 டேஸ்க்கு மேலே நம்ம வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. தக்காளி வெங்காயத்தை தவிர மற்ற எல்லாமே நான் வாங்கினேன். தக்காளி வெங்காயம் வந்து ஏன்னா வந்து வீட்டுக்கிட்டே வராங்க. 3 கிலோ 100 ரூபா, 2 கிலோ 100 ரூபான்னு சொல்லிட்டு அதனால் அங்கே வாங்கிக்கிறதுனால அங்கே நான் வாங்கலை. கோயம்பேட்லேயுமே அதே விலைக்கு தான் தராங்க. என்ன ஒன்று, எல்லாமே வந்து பொருளுக்கு ஏற்ற விலை தான். எல்லாத்தையும் வாங்கிட்டு வெயிட்டாக இருக்குன்ட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன்.